வணக்கம் நண்பர்களே. எப்பொருள் யார் ஆர்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. விதியை வெல்லலாம் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தோம் 2 வீடியோவுக்கு முன்னாடி. அப்புறம் வேதம்னா என்ன அப்படின்னு போட்டிருந்தோம். ஸோ வேதம்னா தவறான கருத்தோட நம்ம போகிறது எங்கே அப்படின்னா நம்ம மனசு, நம்ம படிக்கிறது ரிக்ய சூர் சாமம் அதர்வனம் இதுதான் வேதம் அப்படின்னு நினச்சி எல்லாருக்கும் அதை தான் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க கல்வியாளர்கள். அது உலகியல் கல்வி, இந்த பாடப்புத்தகத்தில் படிக்கிறது இதுக்கும் நம்ம உணர்ந்து படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. காலத்தால் அறியப்படாத நூல் திருமந்திரம். இது என்னைக்கு உலகம் தோன்றுச்சோ அன்னைக்கே இந்த நூல் வந்திருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி தான் பாடல்கள் இருக்குது. அதுக்கான ஆதாரங்களையில் பார்த்தோம் இந்த திருமந்திரத்தில் இருக்கிற பாடல்களேவும். அதே மாதிரி தான் திருக்குறளும் சொல்கிறாங்க காலத்தால் அறியப்படும் அப்படின்ட்டு. எனக்கு என்னமோ அது குட்டி திருமந்திரம், அவ்வளோதான். ஏன்னா அகரம் முதல எழுத்துன்னு ஆரம்பித்து அந்த எழுத்துலாம் தான் ஆதி பகவான் முதற்றே உலகு அப்படிங்கிறார். அதனால தான் எண்ணென்ப ஏனைய எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்களுக்கு அப்படிங்கிறார். வாழும் உயிர்களுக்கு, மனிதர்களுக்கு அல்ல. மனிதர்களுக்கு மட்டுமல்ல இந்த எண்ணும் எழுத்தும். ஸோ அப்படின்னா எண்ணுன்னா என்னன்னு தெரியணும், எழுத்துன்னா என்னன்னு தெரியும். எண்ணு அது கணக்கு தெரிகிறதுக்காக வேண்டி காலத்தின் கணக்கு, இந்த சக்கரம், இந்த கோள்கள் இதையெல்லாம் நிலைநிறுத்தி வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பேராற்றல். அதான் நம்ம எம்பெருமான். அது இப்படி தான் இயங்கணும் அப்படின்ட்டு வச்சுருக்கிறாப்புல. அதே மாதிரி இங்கே இருக்கிற உயிர்களுக்கும் 5 பஞ்சபூதங்களுக்கும் இப்படி தான் இயங்கணும் அப்படின்ட்டு ஒரு சட்டத்திட்டத்தை வகுத்து வச்சுருக்காங்க அந்த எம்பெருமான். அதுதான் இயமம் நியமம். ஸோ நியமம் செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம மனிதர்களுக்குன்னு நியமம் செய்தான் அப்படின்ட்டு ஒரு பார்ட் இருக்குது 3ஆம் தந்திரத்தில். இது திருமந்திரம் புஸ்தகம் படிக்காமல் நான் சொல்கிற விஷயங்கள் முரண்பாடாக தான் இருக்கும். திருமந்திரம் புஸ்தகம் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 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 4-5 தடவையாவது படித்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நான் சொல்கிறது புரிய ஆரம்பிக்கும். இது வேத நூல் தமிழில் இருக்குது. அது இன்று சொல் நூலாக எடுத்துரைத்தேன் அப்படின்றாரு. அதனால் இன்றைக்கி பொருந்துகிற மாதிரி எந்த காலகட்டத்தில் இது படித்தாலும் பொருந்துகிற மாதிரி அதில் உரை இருக்கும். அதுதான் அந்த இன்று சொல் நூல். அந்த வகையில் பார்க்கும்போது திருமந்திரம் இலவசமாக ப்ளே ஸ்டோரில் ப்ளே புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் நீங்கள் அதில் திருமந்திரம் அப்படின்னு போட்டிங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது அந்த புஸ்தகம். அது இபுக். அதை வச்சுக்கோங்க. வெளியில் எங்கே இருக்கிறவங்களாலும் புஸ்தகம் கிடைக்கல அப்படின்னா பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அது அந்த இபுக் இருக்குது. ஒரு சில வார்த்தைகள் பட் இந்த இபுக்கில் எல்லா பாடல்களுமே இருக்குது. அது வேறு வேறு ஆதாரங்களோடு எடுத்து வச்ச ஒரு 50 பாட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும். 3120 பாடம் என்னமோ இருக்குது. அதேமாதிரி சைவம்.orgல 22 மணி நேரம் ஆடியோ வீடியோவில் இருக்குது. சூப்பராக இருக்கும். அந்த 22 மணி நேரம் ஆடியோ புக்கும் இலவசமாக டவுன்லோட் செய்து வச்சுக்கலாம். கேளுங்க. நான் இந்த பிரபஞ்ச சக்தியை அடைவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோ நான் போட்டு காமிச்சேன், பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த வகையில் பார்க்கும்போது வேதம் அப்படின்னா இந்த தவறான கருத்துக்களை கொண்டிருக்க வேண்டாம். அதான் அவர் சைவ பெருந்தகை நந்தி அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே வையத்துள்ளார்க்கு வகுத்து வைத்தான் அப்படிங்கிறாரு. ஸோ வையத்துள்ளார்க்கு வகுத்து வைத்தான் அப்படின்னாலே எல்லா மனிதர்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும். ஸோ நம்ம அந்த மனிதர்களில் எல்லாமே அடங்கி போயிடுது. ஸோ இது எல்லா மதத்தவருக்கும் பொருந்தும், எல்லா ஜாதியினருக்கும் பொருந்தும், எல்லா இடத்துல இருக்கிறவர்களுக்கும் பொருந்தும். இந்த பூலோகத்தில் இது நேரிழையாளின் வேதம், அம்பிகையின் வேதம். இது பூலோகத்தில் இது சந்திரம் மண்டலம், சூரிய மண்டலம், இந்த பூலோகம், அதுக்கப்புறம் இருக்கிற கோள்கள் 9 மொத்தம். இதை சுற்றி வரக்கூடிய வாயுமண்டலம், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர்கள், இதை பற்றிய ஒரு அருமையான நூல் தான் திருமந்திரம். இது 4 பேர் 4 விதமாக 4 திசைக்கு போய் சொல்லியிருக்கிறாங்க. தமிழில் திருமந்திரத்தை தொகுத்து கொடுத்துருக்கிறார் திருமூலர்.
அவர் வந்து என்னோடு என்மர் அப்படிங்கிறாரு. என்மர் அப்படின்ட்டு நந்திகள் 4 வந்து என்னோடு என்மர் அப்படின்னு சொல்லிட்டு வியாக்கிரமர், பதஞ்சலி, சிவயோக மாமினி அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 3 பேர் என்னோட என்மர் அப்படிங்கிறாரு. ஸோ அந்த என்மர் அப்படின்னா கணக்கு தெரிந்தவர்கள் அப்படின்ட்டு பார்த்தோம் போன தடவை. அதே மாதிரி தான் வள்ளலார் அப்படின்னா வந்து நாயன்மார்கள் அப்படின்ட்டு அகராதியில் இருக்கிறதா சொன்னோம். ஸோ அகராதியை எடுத்து நம்ம படித்தா தான் வந்து எப்பொருள் யார் யார் வாய்க்கப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஸோ இது பாடல்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதுக்குள்ள பொருள் நம்ம வந்து என்ன அப்படின்னு தேடணும். அதுதான் ஆக்சுவலாக வந்து நமக்கு கொடுத்துருக்க ஒரு இந்த புஸ்தகத்திலேருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது. எல்லா திருமுறைகளும் சொல்வது ஒன்று தான். அது வந்து ஜோதி அப்படின்றாங்க, லைட் வேவ்ஸ். இந்த லைட் வேவ்ஸை கடந்து அதுக்கப்புறம் எம்பெருமான் இருக்கிறாரு. பண்ணாத பார்வழிக்கு அப்புறத்துக்கு அப்பால் எந்நாயகனார் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே எந்நாயகன் வேறு உலகத்தில் இருக்கிற நாயகன் தான் இந்த உலகத்துலையும் இருக்கிறாரு அப்படின்றது நம்பன். அதான் வந்து நம்பன். நம்பன்னா ஈடு இணையற்ற ஆண்மகன், ஈடு இணையற்ற மேல் எனர்ஜி. ஸோ இந்த மாதிரி இருக்கிற அந்த எனர்ஜி தான் வந்து இந்த பூலோகத்தில் இருக்குது அப்படின்ட்டு அவர் மேலேருந்து வந்தேன் அப்படின்ட்டு அந்த பாடலையும் பார்த்தோம். இந்த மாதிரி இந்த பூலோகத்தில் வந்து பார்த்தா இந்த எம்பெருமானை தவிர வேறு எதுவுமே இல்லைன்ட்டு. இதை முழுசாக அறிஞ்சவர்கள் யாரும் கிடையாது. இன்னும் பொறுத்த மட்டும் இந்த மாதிரி முழுசாக அறிஞ்சவங்க ஒரு ஞானி தோன்றி இருந்தால் இந்த சமயங்களே வந்திருக்காது. ஏன்னா இந்த சமயங்கள் வந்து தோன்றி இருக்காது. இதை முழுசாக யாரும் அறியாமல் அறகுறையாக வந்து ஒரு தெய்வத்தை வந்து ஆராய்ஞ்சி அந்த மாதிரி ஞானிகள் இருக்கிறாங்க. அவங்க வந்து தங்களுக்கு கீழே ஒரு சமயத்தை உருவாகிற மாதிரி கருத்துக்கள், பாடல்கள் பதிவு செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. அதனால தான் இவ்வளோ பிரிவினைவாதம். ஸோ இது மதம், மொழி, ஜாதி, இடம், இதுக்கு எல்லாருக்கும் அப்பாற்பட்ட ஒன்று தான் திருமந்திரம். எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு சமயம், சைவம் அப்படிங்கிறது ஒரு மதம் அப்படின்னு சொல்லவே இல்லை. 6 சமயம் அப்படிங்கிறாரு, 6 சமயத்தை மாடுகள் அப்படிங்கிறாரு. இந்த 6 சமயத்துக்குள்ளே இருக்கிற கருத்து 6 விதமாக இருக்கிறதுக்கும் நாயகன் ஒருவன் தான் அப்படின்னு ஒருத்தன் உணர்ந்தான் அப்படின்னா அந்த இது அதான் அந்த 6 சமயத்துக்குள்ளேயே இப்போ இருக்கிற 100 சமயம்னாலும் சரி, 1000 சமயமானாலும் சரி, இந்த 6 சமயத்துக்குள்ளே தான் வந்து அடங்குது. அந்த 6 சமயத்துக்குள்ளே அடங்கும் போது அதனால தான் அவர் பொதுவாக வந்து 6 சமயம் அப்படிங்கிறாரு. இந்த 6 சமயத்தவர்களும் தங்களுக்கு உள்ளே இருக்கிற மூலப்பொருள் இந்த பெரிய எனர்ஜி அப்படின்னு உணரலைன்னா மாடுகள் அப்படிங்கிறாரு. அதுக்கு ஒரு பாடல் இருக்குது. ஓகே, அந்த பாடல் வந்து ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போ இன்றைக்கி வந்து இந்த இதில் வந்து முதல் பாடல் வந்து 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போல் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்து அடி போட்டுகின்றேனே அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறார். ஸோ இது வந்து எல்லா கடவுள் வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒதுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து ஆராய்ச்சியாளர்கள் இது வந்து திருமந்திரம் இல்லை அப்படின்ட்டு, இது திருமந்திரமா இல்லையா அதெல்லாம் நம்மளுக்கு அவசியமே கிடையாது. திருமந்திரத்துக்குள்ளே கடவுள் வாழ்த்துல இந்த பாடல் வருது. ஸோ இதுக்கு உண்டான பொருள் என்ன அப்படின்னு பார்க்கணும். இதுக்கு உண்டான பொருள் என்னன்னு ஒருத்தன் வந்து உணர ஆரம்பித்தான்னா தான் வந்து இறைவனை சேர முடியும். இதுக்கு உண்டான பொருள் என்னன்னு தெரியாமல் இது எந்த காலத்தில் யார் எழுதுனாங்க அப்படின்ட்டு ஆராய்ச்சி பண்ணோம்னா நம்மளுடைய காலம் வீணாகிவிடும். ஏன்னா மாத்திரை போதும் மரித்து உள்ளே நோக்குமின் பார்த்தவ அப்பார்வை பசுமரத்து ஆணி போல் ஆர்த்த பிறவியும் அகன்று ஓடிடும் அப்படிங்கிறார். ஸோ மாத்திரை போதும் மரித்துள்ள நோக்கும் எப்படின்னா அதுதான் வந்து மெடிடேஷன், அதுதான் உண்மையான மெய்த்தவம். அதுக்கு பாடல்கள் இருக்குது. ஸோ இந்த மாத்திரைன்னா கண்ணிமைக்கும் நேரம் வந்து கூட மரித்து உள்ளே நோக்குமின் அப்படிங்கிறார். ஸோ இதுதான் தியானம், இதுதான் அதுதான் இதை வந்து உள்ளே போகிறதுக்கு வந்து பார்வை வந்து ரொம்ப அவசியம். மரித்து உள்ளே நோக்கும் இந்த பார்வை வந்து இந்த 5 புலன்களில் வந்து மனசு தான் வந்து இதாகிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மனசும் உள்ளே போனால் தான் அந்த அரை நிமிடம், அரை செகண்டு, 1 செகண்டு, அரை நிமிஷம், 1 நிமிஷம் இப்படியே நம்மளுக்கு கூடி நம்ம உள்ளே வந்து கண்ணின் மணியாடு பாவை என் ஈசனை உன்னின்று உணரவல்லார் அவர்களுக்கு விண்ணின்று தூரும் உலகம் அது கடந்து என்னும் பரிசினோட என் குணத்தாமே அப்படின்ட்டு அதுவும் பாடல். ஸோ இதுக்கு உள்ளே இந்த மாதிரி போனால் தான் அது வரும். அது வந்து ஆரம்பத்தில் வந்து துரியம் அப்படின்றாங்க, ஆக்னா அப்படிங்கிறாங்க. அதுக்கு 2 முக்கியமான வாயுக்கள் வந்து பிராணன், அபானன். பிராணன், அபானன் அப்படின்றது ஆண் பெண், சூரியன், சந்திரன். இதுதான் மெயின் கான்செப்ட், நல்லா புரிஞ்சுக்கோங்க. வலதுகன் சூரியன் அப்படின்றாங்க, இடதுகன் சந்திரன் அப்படிங்கிறாங்க. இவரும் அதை தான் சொல்கிறாரு.
அதில் வலதுகன் சந்திரன் சூரியன் அப்படிங்கும்போது சூரியன் இந்த குண்டலினி வாயு நம்மளுக்கு வந்து மேலே எழுந்து போகும்போது வலது கண்ணில் வந்து சூரியன் உதிக்கிற மாதிரி ஒளி தோன்றும். அதுதான் அதனுடைய மீனிங். ஸோ அந்த ஒளி தோன்றும் போது இடது பக்கம் சந்திரக்கலை உருவாகும். அதுதான் வந்து அபிராமி பட்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட். கண்ணப்ப நாயனார் அது வீடியோலாம் போட்டிருக்கிறோம். ஸோ இடது கண்ணில் போயிட்டு ஜாயிண்ட் ஆகி அங்கே வந்து இந்தின் இளம்பிறை போலவே ஏற்றனை. ஸோ இந்த பிறை வந்து முதல்ல காலத்தை அளக்கக்கூடியது. அந்த அமாவாசை அந்த நாளில் தான் முதல் நாள், அதுதான் பிறை பார்க்குறாங்க. அதுதான் மாதத்தின் முதல் நாள் அப்படின்னு கணக்கிட்டு அதை தான் பஞ்சாங்க முறைகளும் இருக்குது. ஸோ அந்த இந்தின் இளம்பிறை போலும் ஈட்டனை காலத்தை அளக்கக்கூடிய காலபைரவன் எல்லாமே வந்துடும் இதுக்குள்ளே. ஸோ 5 கரத்தனை அப்படின்னா இங்கே வந்து 5 பஞ்சபூதங்களால் நம்ம உடம்பு இயங்கி கொண்டிருக்கிற இது 5 பூதங்களுக்கும் ஒரு அனல் இருக்குது. இன்னைக்கு வந்து நம்ம வந்து சாப்பிட்றோம், சாப்பாடு அதுக்கு வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு டெம்பரேச்சர் தேவைப்படும், அந்த வெப்பம். இப்போ வந்து நம்ம வந்து இப்போ தக்காளி சமைக்கணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் போதும். அதே மாதிரி கொஞ்சம் முட்டைக்கோசு அதெல்லாம் சமைக்கணும், அதோட கம்மியாக போதும். பருப்புலேயே வந்து வேக வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஹீட்டு வேணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அந்த தன்மைகள் இருக்க மாதிரி இந்த 5 புலன்களுக்கும் 5 விதமான வெப்பம் இருக்குது. அந்த பாடல்களை பார்த்துருந்தோம். அந்த இதுதான் வந்து 5 கரம். இந்த கரம் அப்படிங்கிறது வந்து அதுதான் கைத்தலம். இந்த 5 கரம் இது வந்து கூடுற இடம் தான் வந்து துரியம், ஆக்னா அப்படின்றது. அதுதான் வந்து 5 கரத்தனை, ஆணை முகத்தனை அப்படிங்கிறார். இங்கே வந்து விநாயக பெருமான் இதுதான் வந்து இது ஒன்று, இந்த 5ம் சேர்ந்தாதான் நம்ம வந்து முதல்ல விநாயக பெருமானை பார்க்கக்கூடியது அப்படின்ட்டு நம்மளுடைய இது ஒரு கான்செப்ட், அவ்வளோதான். வந்து உள்ளே போனோம் அப்படின்னா 5 கரத்தனை ஆணை முகத்தனை அப்படின்னா அந்த மாதிரி ஒரு தோற்றம் உருவாகும். 5 புலன்களும் கூடி அந்த சுழி, அதான் சுழுமுனை. அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு காலத்தை இடது பக்கம் போகக்கூடிய தோன்றும். இந்தின் இளம்பிறை போலும் எயிட்டனை, அவன் தான் நந்தி மகன், அவன் தான் ஞானம். அங்கே தான் ஞானமே நம்மளுக்கு தோன்ற ஆரம்பிக்கும். அதுதான் வந்து புந்தியின் வைத்து அடி போட்டுக்கின்றேன்னு அப்படின்ட்டு ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் எல்லா பாடல்களும் எழுதுகிறாரு, புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் வந்து உள்ளே வந்து போயிட்டு முதல்ல ஆரம்பிக்கிறதே இப்படி தான். ஸோ நம்மளும் போனாலும் இப்படி தான் போகணும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது வேதம் அப்படின்னா என்னென்னு பார்த்துருந்தோம். நிறையா கான்ட்ரவர்சி, நிறைய பேர் வந்து அவங்க மனசுக்குள்ளே நினச்சிருக்கிறது வந்து வேதம்னா ரிக் யசூர் சாமம் அதர்வனம் இப்படித்தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது தவறு. ஆக்சுவலாக அதுக்கு போன வீடியோ போட்டிருந்தேன், வேதம்னா என்ன அப்படின்ட்டு. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி 296வது பாடல், இந்த மாதிரி ஆய்ந்து கொள்வார்க்கு அரண் அங்கே வெளிப்படும். 296வது பாடல், தோய்ந்த நெருப்பது தூய் மணி சிந்திடும். ஸோ வலதுகனில் இருக்கிற அந்த தோய்ந்த நெருப்பது தூய் மணி சிந்திடும். ஏய்ந்த இளமதி எட்ட வல்லார்களுக்கு, இடது பக்கம் அந்த ஏய்ந்த இளமதி எட்ட வல்லார்களுக்கு வாய்ந்த மனம் மல்கு நூல் ஏணியாமே அப்படிங்கிறாரு. பாருங்க, இங்கே தான் வந்து இதுதான் வந்து நூல் ஏணியா ஆரம்பிக்குது. இதுக்கு வந்து தான் அதான் வந்து 30 ஆறும் படிமுத்தி ஏணியாய் அப்படின்ட்டு வேற ஒரு பாடலில் சொல்கிறாரு. இதுதான் வந்து நூலேணி. 30ம்னா வந்து நான் சொல்லியிருக்கிறேன், தசநாடிகள், தசவாயுக்கள், தசநாதங்கள். இது வந்து தான் 30. இது வந்து கேட்க ஆரம்பிக்கும் நம்ம நாடிகளுக்குள்ள. இது வேதம் சப்தம், அதுதான் பிரணவம். பிரணவம் அப்படின்னா இதுதான். ஸோ இந்த சப்தம், இந்த நாடிகள், இந்த வாயுக்கள், இதோட இயங்கக்கூடியது தான் பிரணவம். பிரணவம்னா பொதுவாக சொன்னோம் அப்படின்னா ஓங்காரம் அப்படின்ட்டு எல்லாம். ஓங்காரம்னா என்ன அப்படின்னா அதை விட சுருக்கமாக சொல்லணும்னா சவுண்டு, சப்தம் அப்படிங்கிற அந்த யூனிவர்ஸினுடைய சவுண்டு. இதுதான் வந்து பிரணவம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பிரணவம் அப்படின்னா இந்த இதுதான் வந்து ஓங்காரம். இது வந்து சவுண்டு. இந்த சவுண்டுக்கு தான் பிரணவம் அப்படின்னு பேர். அது ஓம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுறோம். அதை வந்து நம்ம வந்து ஓம் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி உள்ளே சொல்லி பார்த்துங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் வரும். ஸோ இது வந்து மாறும். இந்த சவுண்டு வேவ்ஸ் எப்போயுமே கேட்கணும் நமக்கு. அதனால தான் அவர் வந்து இந்த சவுண்டு வேவ்ஸ் ஆரம்பத்தில் நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து பெரிய செல்வம் அப்படின்ட்டு வள்ளுவ நாயனார் கூப்பிடுறாரு. செல்வத்துள் செல்வம் இச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படிங்கிறாரு. அதே மாதிரி தான் அவர் வந்து பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவுன்னு ஒரு குறளில் சொல்றாரு. இந்த மாதிரி இந்த பிறவிகளை வந்து நம்ம வந்து கடந்து இறைவனுடைய சேரணும் அப்படின்னா அதுக்கு செம்பொருள்
காணுறது அறிவு அப்படிங்கிறாரு. செம்பொருள் அப்படின்னா அந்த திருமந்திரத்தில் மட்டும்தான் விளக்கம் இருக்குது. அது சிவலோகம், சிவகதி அப்படின்ட்டு அதுக்கு பாடல்களை பார்த்துருக்குறோம். ஸோ செம்பொருள் அப்படின்னா சிவலோகம், சிவகதி அப்படின்ட்டு. ஸோ இந்த 296வது பாடலில் இப்போ நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி ஆய்ந்து கொள்வார்களுக்கு மட்டும்தான் அரண் வெளிப்படும், புரிஞ்சுக்கோங்க. அதான் இதுக்கு இது வழித்துணையாய் வரும் மருந்தாய் இருந்தார் முன் களித்துணையாங் கற்றில்லாதவர் சிந்தை ஒளி துணையாகும் பரந்த உலகேளும் வழித்துணையாம் பெருந்தன்மை வல்லானே. ஒளித்துணை லைட் வேவ்ஸ், லைட் வேவ்ஸுக்குள்ளே சப்தம் இருக்குது. அந்த பாடல்களை பார்ப்போம் நம்ம. அதுக்கு தான் பிரணவம் அப்படின்ட்டு. இந்த பிரணவம் ரெண்டு விதமாக நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று தூள பிரணவம், நமக்கு உள்ளே இருக்கிற சப்தம். இன்னொன்று மேலை பிரணவம், இந்த புனல் வழியாக போயிட்டு சிவலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓங்காரம். அதுதான் மேலை பிரணவம். இதுதான் நால் வர்ணம் அப்படிங்கிற ஒரு பாடலில் ராமலிங்க அடிகளாருக்கு தோல் வர்ணம் அப்படின்னா துருத்தி, லைட் வேவ்ஸ். வர்ணம்னா துருத்தி, தோல் வர்ணம். மால் வர்ணம் அப்படின்னா இந்த மாயை, அந்த லைட் வேவ்ஸு. அதுக்கப்புறம் மேல் வர்ணம் அப்படின்னா மேற்கு மிக நின்று அப்படின்ற ஒரு மீனிங்கோட வர்றது. மேல் வர்ணம் தான் ரொம்ப கஷ்டம், அது கடந்து போகிறது. அந்த மேல் வர்ணம் ஏற்றி விடப்பா அப்படின்ட்டு அவர் பதிவு பண்ணிருக்க. நால் வர்ணம் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் நான் இந்த கருத்துக்களை பதிஞ்சிருக்கிறேன், பாருங்கள் முடிஞ்சா. ஓகே, அதில் ராமலிங்க அடிகளார் நால் வர்ணம் அப்படின்னா அந்த 4 வகையான ஒளியை பற்றி சொல்கிறார். இதில் 6000 கோடி உள்ளொளி இருக்குங்க. 6 கோடி உள்ளொளி இருக்குது. 6 அந்த பாடல்களை நம்ம பார்த்தோம். ஸோ உள்ளொளி 6 கோடி இருக்குது. இதில் 4 வர்ணத்தை அவர் 4 விதமான லைட் வேவ்ஸ் இவர் ஒரு 9 விதமான லைட் வேவ்ஸை சொல்கிறார். 9ஆம் தந்திரத்தில் வரும் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி பாடல்கள். ஸோ இந்த பிரணவம் அதுதான் இப்போ மெயினாக நம்ம நான் சொல்லக்கூடியது. இந்த பிரணவம் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு நான் இப்போ சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். இது அடுத்த ஒரு பாடல்களில் 922வது பாடலில் பார்ப்போம். என்ன நான் பாடல்களை சொல்லி என்னால் இந்த மாதிரி சிறிய விளக்கம் கொடுக்க முடியும், என்னுடைய அனுபவத்துக்கு தந்தாப்புல, அவ்வளோதான். மற்றபடி அவங்கவுங்க படிக்கணும், அவங்கவுங்க புரிஞ்சுக்கிடணும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம், அவங்கவுங்களுக்கு வரணும், வந்தால் தான் நல்லது. இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். 922வது பாடலில் நாடும் பிரணவம் நடு இரு பக்கமும். அதான் காயப்பை ஒன்று சரக்கு பளவுல மாயப்பை ஒன்று மற்றுமோர் பையுண்டு அப்படின்ற மாதிரி அத்தன் அமைத்த உடம்பு இரு கூறினில். 8ஆம் தந்திரத்தில் முதல் பாடல் இது. அத்தன் அமைத்த உடம்பு இரு கூறினில் சுத்தமதாகிய சூட்சுமம் சொல்லுங்கள் சத்த பரிச ரூப ரசகந்தம் புத்திமான் ஆங்காரம் புரியட்ட காயமே அப்படின்றாரு. இந்த காயம் இது புரியாது, அது 3 விதமான இது. அதான் புரியட்ட காயம். ஆணவம் கண்வம் மாய அப்படிங்கிற மாதிரி அந்த 3 இந்த பஞ்சபூதத்து உண்டான 5 அதோட அதான் புரியட்ட காயம். அதான் அத்தன் அமைத்த உடம்பு 2 கூறு, ஆண் தன்மை பெண் தன்மை. அதுதான் தெற்கு வடக்கு. அதுதான் பிரணவம், பிரணாயாமம், இந்த பிராணன் அபானன் அப்படின்ற இடகலை பிங்களை, அதான் ஆண் பெண், இது சந்திரன் சூரியன், இது எல்லாமே குறிக்கக்கூடியது ஒன்று தான். ஓகே, அதுதான் நடுநாடியாக தான் போகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த நாடும் பிரணவ நடுவிரு பக்கமும் ஆடு மலர்வாய் அமர்ந்து அங்கு நின்றது நாடு நடுவுன் முக நம சிவாய வாடும் சிவாய நம புறவட்டத்தாயதே. இதெல்லாம் சக்கரங்களாக ஒவ்வொரு லேயராக இருக்குது. அதான் நம சிவாய அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மீனிங் இருக்குது. 5 பஞ்சபூதங்களை மட்டும் குறிக்கக்கூடியது அல்ல, இது வேற. நம அப்படின்னா பசு, அந்த மாதிரி சிவாய அப்படின்னா பதி, அந்த மாதிரியெல்லாம் மீனிங்கை குறிக்கக்கூடிய பாடல்கள் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது நம்ம ஒரு சிறிய பதி, பெரிய பதியை கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் ஆக்சுவலாக இது இந்த தூள பிரணவம். இந்த தூள பிரணவம் மேலை பிரணவத்தோடு போய் சேரணும். அந்த மாதிரி மேலை பிரணவத்தோடு போய் சேர்ந்தோம் அப்படின்னா அதுதான் முக்தி, அதுதான் மரணமில்லா பெருவாழ்வு கூட எடுத்துக்கலாம். ஓகே, 922வது பாடலில் இந்த மாதிரி அது இது மந்திரமாக சொல்கிறாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பட் எனக்கு நம்ம அதில் வேறு மாதிரி இருக்குது. ஓகே, 2454வது பாடலில்
துரியம் கடந்து துரியாதீதத்தே அரிய வியோகம் கொண்ட அம்பலத்து ஆடும் பெரிய பிரானை பிரணவ கூபத்தே துரிய வல்லாருக்கு துரிசில்லை தானே. அப்பதான் மேலே பிரணவம் கிடக்கிறது, புரிஞ்சுக்கோங்க. இதுதான் துரிசில்லை, துரியமற்ற உறக்கத்தை கொடுத்தாயே அப்படிங்கிறாரு அபிராமி பட்டர். ஒரு பாடலில் வரும் அந்த இது வார்த்தைகளை கவனிச்சிங்கன்னா தெரியும். துரியமற்ற உறக்கத்தை கொடு, இது பெரிய பால். இந்த துரியம் ஓப்பன் பண்ணி மேலே பிரணவத்தை போய் அடையிறது வந்து ரொம்ப பெரிய ரொம்ப மிகப்பெரிய கஷ்டமான காரியம் இது. ஆக்சுவலாக இது வந்து நம்ம இதோடைய எப்போ 24 மணி நேரம் அதே சிந்தனையில் இருந்தால் பொய், களவு, கல், காமம் இதெல்லாம் நீக்கி அறம் செய்து வாழ்ந்தால், தவம் செய்து வாழ்ந்தால் நமக்கு இதெல்லாம் கைகூடும். இல்லை அப்படின்னா நம்ம எவ்வளோதான் பண்ணாலும் இவர் வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது, நான் போயிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. இவர் என்ன பலன் அடைஞ்சாரோ அந்த பலனையும் நம்ம அடையலாம் அப்படின்னு குறிப்பிட்றாரு. நீ 4 பேருக்கு எடுத்து சொல்ல முடியலனால அந்த மாதிரி நிலைக்கெல்லாம் போகணும் முடியல அப்படின்னா பரவாயில்ல, பட் நான் வந்து அடைஞ்ச இன்பத்தை நீயும் அடைவாய், நான் உன் கூட வருவேன் அப்படிங்கிறார். 4-5 இடத்துல நான் உன் கூட வருவேன் அப்படிங்கிறாரு. என்னை நீ குருவாக ஏற்று நல்ல சீடனாக இருந்தால் கண்டிப்பாக நான் வருவேன் அப்படிங்கிறார். அது கூட வல்லாரோடு கூடுவன் யானை அப்படின்றார். 4-5 இடத்துல சொல்கிறார். இன்னும் அவர் சதாசிவமாக இருக்கிறாரு அப்படின்ட்டு பாடல்களும் இருக்குது. அந்த இதில் வந்து இந்த பாடலில் தான் வந்து இன்னொரு தடவை படிக்கிறேங்க. 2454வது பாடல். துரியம் கடந்து துரியாதீதத்தே அரிய வியோகம் கொண்ட அம்பலத்து ஆடும் பெரிய பிராணனை பிரணவ கூபத்தே துரிய வல்லாருக்கு துரிசில்லை தானே. அடுத்த பாடல்கள்லாம் நிறையா இருக்குது. பட் பிரணவம், தூள பிரணவம், மேலை பிரணவம் இந்த 2 மட்டும்தான் இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் வந்து ஒரு 4-5 பாடல் 2675வது பாடலில் இதை என்ன எப்படி வந்து சொல்கிறாரு அப்படின்ட்டு பார்ப்போம். இதில் நிறைய 100 தலைப்பு இருக்குங்க. 100 தலைப்பெல்லாம் பார்க்காதீங்க. ஒரு 4 தடவை படித்தீங்க அப்படின்னா அந்த தலைப்பெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து என்ன தேவையில்லாமல் இந்த தலைப்புகள் அப்படின்ற மாதிரி வரும். ஏன்னா இது வந்து 1வது பாடல்லேருந்து இந்த கடைசி முடிகிற பாடல் 3120 பாடலுக்கும் சம்மந்தம் இருக்குது. அதான் நான் ஆரம்பிச்சு விட்டேன் இன்னைக்கு. இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை அப்படின்ட்டு. ஓகே, அந்த இதுதான் வந்து 5 கரத்தனை வந்து ஆரம்பிக்கிறது. ஒன்றவன் தானே, இரண்டவன் இன்னருள், 3 நின்றனன், 4 உணர்ந்தான், 5 6 உம்பர், உணர்ந்து 8 அப்படிங்கிறார், உணர்ந்து 8 அப்படிங்கிறார். அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கிறார் இந்த இதெல்லாம். ஸோ 2675 2675ல் பிரணவ சமாதின்ற தலைப்பு போட்டிருக்கிறாங்க. ஓகே. தூள பிரணவம் சொரூப ஆனந்தத்து பேருரை பாலித்த சுக்குமம் மேலை சொரூப பெண் ஆலித்த முத்திரை ஆகும் ஆங்கே சூக்குமம் மேலை பிரணவம் வேதாந்த வீதி வந்துடுது. வேதாந்த வீதி இங்கே தான் வருது. நமக்கு நாடிகளுக்குள்ள கேட்கக்கூடிய வேதாந்த வீதி, அதான் நாடி தான் நம்மளுக்கு வேதாந்த வீதியாக மாறுது. நடுநாடி அதுதான் சுழுனை. அங்கே நாடினா தான் நம்மளுக்கு செவில் உண்டாகும். நம்மளும் வந்து ஒரு நாயன்மார் ஆகலாம், ஆழ்வார் ஆகலாம், இறைவனடி சேரலாம், முக்தி அடையலாம், பிறவியை நீக்கலாம். இதுதான் பெரிய கடல் இது. அதுதான் வந்து இந்த பாடலில் இந்த பிரணவ சமாதியில் வந்து தூள பிரணவம் சுரூபானந்த பேருரை பாலித்த சுக்குமம் மேலை சுரூபப்பெண். அதான் வந்து இங்கே வந்து இடது பக்கம் போகிற சந்திரகலை குளிர் பட சடையான் ஆலித்த முத்திரையாகும் அங்கே அதில் சுக்குமம் மேலை பிரணவம் வேதாந்த வீதியே. இந்த மேலை பிரணவம் தான் வேதாந்த வீதி. உள்ளே இருக்கிறது வந்து தூள பிரணவம் வந்து சும்மா ஒரு வேதம். அதை வந்து உள்ளே நம்ம வந்து 4 இதை பார்க்குறோம். அது வந்து 4 வேதம். அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட் இந்த இதில். அது இன்னொரு நாளைக்கு மீண்டும் பார்க்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்த பாடலில் வந்து ஓம் எனும் ஓங்காரத்து உள்ளே ஒரு மொழி, ஓம் எனும் ஓங்காரத்து உள்ளே உரு அரு. நம்ம வந்து பதி பசு பாசம்ங்கிற மாதிரி இந்த உருவம் இருக்குது. உருவத்துக்குள்ளே வந்து அருவமும் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அந்த அருவத்துக்கு உள்ள அதான் வந்து அருவம் உருவம் 2ம் சேர்ந்து வேற ஒரு கான்செப்ட். அதான் வந்து அருவுரு. அந்த ஓம் எனும் ஓங்காரத்து உள்ளே பல பேதம், ஓம் எனும் ஓங்காரம் ஒன்முத்தி சித்திய. இப்போதான் வந்து நம்ம வந்து சித்தி அடையிறதுக்கு முக்தி அடையிறதுக்கு இந்த மாதிரி வருது. ஸோ அதான் இது பாடல்கள் நிறையா தடவை பார்த்துருக்குறோம். அடுத்து வந்து 2822வது பாடலில் அந்த பார்ப்போம் அவர் என்ன பிரணவத்தை பற்றி என்ன சொல்லி இருக்கிறாருன்ட்டு.
உய்ய வல்லார்களுக்கு 2822 உய்ய வல்லார்களுக்கு உயிர் சிவ ஞானமே, உய்ய வல்லார்களுக்கு உயிர் சிவ தெய்வமே, உய்ய வல்லார்களுக்கு ஒடுக்கம் பிரணவம். உய்ய வல்லார் அறிவு உள் அறிவாமே. ஸோ பிரணவம் அப்படின்னா என்ன, ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பிரணவம்னா என்ன அப்படின்ட்டு, நிறைய பாடல்களை ரெஃபர் பண்ணி போட்டிருப்பேன். பட் சுருக்கமாக, பட் இதுதான் டீப்பஸ்ட் மீனிங் இந்த பிரணவத்துக்கு. இந்த தூள பிரணவம்னா என்ன, மேலை பிரணவம்னா என்ன, வேதம்னா என்ன, நாடிகள்னா என்ன, இந்த 9 நாடிகள், மூச்சுக்குழாய். நாடினா என்ன, மூச்சுக்குழாய், அதுதான் நாடிகள். ஓகே. இந்த பறையோசை கேட்குறது, அது வந்து நாதங்கள் 10 ஆகுது. அப்புறம் வந்து வாயுக்கள் 10 வாயுக்கள், அதில் வந்து தனஞ்சயன், அது மயிர்கால் தோறும் போகணும். கூர்மன் அப்படிங்கிற வாயு நம்ம கண்ணுக்கு கலக்கணும், கண்ணில் கலக்கணும் அந்த கூர்மனுடைய வாயு. இது எல்லாமே வந்து 5 கரத்துக்கு அந்த இதுக்குள்ள புந்தியில் நடக்கக்கூடியது. அதுதான் வந்து புந்தியை அடி போற்றுகின்றேனே அப்படிங்கிறார். 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போல் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிச்சு இவ்வளவும் சொல்றார். ஸோ இவர் என்ன ஜாதி, இவர் எந்த மதம், என்ன எந்த நாடு, எந்த சமயம், எந்த மொழி அப்படின்னு இவரை ஆராய்ச்சி பண்ணதுக்கு பதிலாக இவர் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இவருடைய கருத்துக்களை நம்ம வந்து உள்வாங்கிக்கிட்டு, அதான் வந்து அவரே சொல்கிறாரு, மூலன் உரை செய்த 3000 தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காலை எழுந்து கருத்தறிந்து ஓது அப்படிங்கிறார். காலை எழுந்து கருத்தறிந்து ஓதிடின் ஞானத்தலைவனை நன்னலுமாமே அப்படின்ட்டு முடிக்கிறாரு. அந்த பாடல்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ நம்ம காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஆடியோ வடிவில் இருக்குது, இந்த புஸ்தகம் இருக்குது. ஆடியோ வடிவில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட் வரும். ஆடியோ வடிவில் ஒரு 2-3 தடவை கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த புஸ்தகத்தை வந்து 2-3 தடவை படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு பாடல்களுக்கும் படிக்க ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு பாடல்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர் பொருந்தும். இதைத்தான் சின்னதாக வந்து பாட்டாக 18 சித்தர்களும் பாடியிருக்கிறாங்க. இது எனக்கு கிடைச்ச பொக்கிஷமாக நான் நினச்சி இது எல்லாருக்கும் பகிர்ந்துக்கணும் அப்படின்ட்டு ஒரு சிறிய முயற்சியில் நான் இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லோரும் அவங்கவுங்க பசிக்கு சாப்பிட்ற மாதிரி இது பண்ணுங்கள். இது வந்து நிறைய வந்து யோகம், அந்த யோகம், இந்த யோகம், அந்த வாசி யோகம் அப்படின்ட்டுலாம் சொல்லி இது சோதி நடத்தும் தொடர்பு அறியாதவர் அது சோதி நடத்தும் தொடர்பு இது எல்லாமே. ஸோ இதுதான் வந்து வாசி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஜோதி வந்து நடத்தக்கூடிய ஒரு இந்த மாதிரி டெம்பரேச்சர்ஸ், இந்த மாதிரி நடக்கக்கூடிய மாற்றங்கள், இதுதான் வாசி. இங்கே நடக்கக்கூடிய மாற்றங்கள் இதுதான் வந்து ஆரம்பத்தில் வந்து இதுதான் வாசி. இதுன்னு தனியாக ஒரு யோகம்னு இதை பார்த்து வாசி யோகம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் வந்து நம்மளுடைய அறியாமை. நான் யாரையும் புண்படுற மாதிரிலாம் சொல்லலை. ஓகே, வாசி யோகம் அப்படின்னு தனியாக நீங்கள் வந்து ஒன்றுமே கிடையாதுங்க. அதெல்லாம் நம்ம வந்து இதில் எல்லாம் வந்து வாசின்னா என்னன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் படித்தா புரியும். நீங்களும் புரிங்க. ஸோ நம்ம எல்லாரும் இறைவனடி சேருவோம். ஓகே, நன்றி நண்பர்களே. சேம் அதே தான், எப்பொருள் யார் வாழ்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது மாதிரி ஒத்தது நம்ம உடம்போட ஒத்து இருக்கக்கூடியது. ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் அப்படின்ட்டார் திருவள்ளுவர் நாயனார். அதே மாதிரி தான் இந்த ஊடுதல், இந்த மாதிரி ஊடுதல், இந்த காமத்திற்கு இன்பம், ஆணும் பெண்ணும் இந்த மாதிரி ஊடுறது நம்ம உடம்புக்குள்ளே தான். அதான் பெண்ணொரு பெண்ணை புணர்ந்திடும் பேதமை அப்படிம்பாரு. பாடல்கள் வரும், ரொம்ப சூப்பராக இருக்கும். படிங்க, பயனடைவோம் எல்லாரும். அவங்கவுங்க படித்தீங்கன்னா தான் நல்லது. ஃபோன் நம்பர் கேட்குறாங்க, பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து பர்சனல் வந்து நிறையா எனக்கு வந்துட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி நான் யாருக்கும் கிளாஸ் எடுக்கிறது கிடையாது. ஒன்று, அது மாதிரி நான் யாருக்காச்சும் கேட்க மாட்டேன். நான் வந்து படிக்கிறேன், பேச்சை கேட்க மாட்டேன், இல்லை பேச்சு கேட்பேன். அதில் என்ன உண்மைத்தன்மை இருக்குதுன்னு நான் வந்து அதை மட்டும் எடுத்துக்குவேன். அதில் எனக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருக்குது, திருமந்திரத்தோடு ஒத்து போகுதுன்னா அதை வச்சு வீடியோ போடுவேன், சில புஸ்தகத்தில் இருந்தது. மற்றபடி யாருடைய மனசை புண்படுத்தவோ அந்த மாதிரி எதுவும் செய்கிறேன். அந்த மாதிரி நான் யாருடைய மனசை புண்படுத்திருந்தேன் அப்படின்னா என்னை வந்து மன்னிச்சிருங்க. ஸோ இது வந்து மதம், மொழி, இனம், இடம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஸோ படித்து பயன்பெறுவோம். நன்றி நண்பர்களே.